பருப்பு ரசம் வைக்க போகிறேன். கொஞ்சமாக தான் புளி ஊற்றுறேன், ஏன்னா புளிப்பு தக்காளி தான் போடுறேன். அதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றி புளியை கொதிக்க வச்சுக்கலாம். அது கூட தக்காளி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தான், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் புளி எடுத்து கொதிக்க வைக்கிறேன். அது கூட தக்காளியும் சேர்ந்து வேகட்டும். புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஏன்னா புளிப்பு தக்காளி ஒரு 3 போடுறேன். இது கொதிக்கணும். இது கூட கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கேன் 5-6 வரமிளகா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் ட்ரை வறுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி இதில் போட்டுடுவோம். அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுறேன். உப்பு போட்டு பருப்பு ஊற்றிடலாம். ஒரு கோட்டம் பருப்பு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு 1-2 பருத்தி போட்டிருக்கேன். போட்டுடலாம். அடிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிச்சு வச்சிடலாம். எடுத்துடலாம். சட்டி ரசம். இந்த ரசம் செய்து பண்ணுவாங்க, கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம்.